இன்றைக்கு சுகாதாரத்துறை மந்திரி, மக்கள் நல்வாழ்வுத்துறை மந்திரி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா? தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா? பச்சை பொய், முழு பூசணிக்காய சோற்றில் மறைக்கிறார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ எங்களுக்கு தெரியல. மக்களுக்கு ஒன்றும் தெரியாது நினைக்கிறீங்க. இங்க இருக்கின்ற இளைஞர்கள் அத்தனை பேருக்கு தெரியும். இன்னைக்கு விஞ்ஞான உலகம். நான் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. நம்முடைய நண்பர் அதை செல்போன்ல பிடித்து அவருடைய நண்பருக்கு பகிர்கிறார். இப்படிப்பட்ட விஞ்ஞான உலகத்தில் உங்களுடைய பொய் எடுபடாது. சுப்பிரமணியம் அவர்களே, உங்களுடைய பொய் எடுபடாது. நேற்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி, சென்னையிலிருந்து திருத்தணிக்கு ரயில் மூலம் வடமாநில தொழிலாளர் செல்றார். அவரை 4 போதை ஆசாமிகள், 4 போதை சிறுவர்கள் அவரை கடுமையாக பட்டா கத்தியால் வெட்டுகின்ற காட்சி வலைதளத்தில் பார்த்தோம். நேற்றைக்கு நடந்த செய்தி. இன்றைக்கு இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் மா சுப்பிரமணியம் அவர்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு அவருடைய கவனத்திற்கு கொண்டு வரேன். இதே செய்தியே உங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை மானிய கோரிக்கையில் 2022ஆம் ஆண்டு நான் என்று கருதுகிறேன். உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பில் பக்கம் 20 முதல் பேரால சொல்றீங்க, தமிழகத்தில் பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் சுமார் 2348 கஞ்சா விற்பனைகளை கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செஞ்சவங்க 148 பேர். மற்றவங்க எங்க? எல்லாம் திமுக காரன். இப்படி எங்க போய் கஞ்சா விற்பனை தடுக்க முடியும்? நான் கேள்வி கேட்டேன். இந்த கொள்கை விளக்க குறிப்பை முதலமைச்சர் தானே தாக்கல் பண்ணீங்க? ஆமானாரு. இப்ப இதில் இருக்குதெல்லாம் உங்களுடைய செய்தி தானே? அது ஆமானாரு. நான் கேட்ட கேள்வி, நான் கேட்கிறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேள்வி கேட்டேன், பதிலே இல்லை. அதுக்கு பிறகு ஒரு டிஜிபி வந்தார், திரு சைலேந்திர பாபு டிஜிபி வந்தார். அவர் ஒரு அறிக்கை விட்டார், இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கு 2.0, 3.0, 4.0 போட்டா ரிட்டர் ஆகி போயிட்டார். உண்மைதானே? ஆக இப்படி கஞ்சாவை ஒழிக்கிறேன், கஞ்சாவை ஒழிக்கிறேன் என்று தினந்தோறும் பல கிலோ உள்ள கஞ்சாவை இன்றைக்கு காவல்துறை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. அதை தடுக்க திறமையற்ற திராணியற்ற இன்றைக்கு தெம்பில்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். உங்களால கட்டுப்படுத்த முடியுதா? இந்த கஞ்சா போதை ஆசாமிகளால, கஞ்சா போதை ஆசாமிகளால கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை.